உன்னோட டியூட்டி சரக்கு லோட் பண்ணி டிராப் பண்றது தான். எந்த பார்டர்ல இம்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய வேலை. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அக்பர் சேத்துக்கு எப்பவுமே டியூட்டி ஃப்ரீ. இதுக்கு மேல பேசாத, போன வை. ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்ன சொல்லு. அஜ்மீர் பாய். சேட் டீட்டு ஒரு பொண்ணை விரும்புறான். யார் அது? அது வந்து அவ நம்ம போலீஸ் ஆபீசரோட பொண்ணு. நீ என் தம்பி நிரூபிச்சிட்ட. இவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. குட், வெரி குட். ஓகே, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அப்போ ஓகேண்ணே, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்க. ஆமா, அன்னைக்கு எதுவுமே சொல்லாம இங்க இருந்து போயிட்ட. ப்ரோ, ஐ அம் a huge tension person, உனக்கு தெரியும்ல. டென்ஷனா? என்ன டென்ஷன்? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணேனா அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எந்த ஆக்டிவிட்டியும் பார்க்கவே இல்லையே. இப்படியே விட்டுட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால நான் ஏதாவது பண்ணணும்ல. நான் திருடங்க, ராபர்ஸ், யாப், ஐசிஇ இவங்க எல்லாரையும் பிடிக்கணும். இல்ல வேண்டாம், நீ யாரையும் பிடிக்க வேண்டாம். இந்த இடத்துல எபா, ஐஸ், ஃபேன்சி, ட்ரக் டெலிவரி, மர்டர் எல்லாமே நடக்கும். அதுவும் என் கண்ட்ரோல்ல. அதனால யாரையும் தொடாத. என்ன ப்ரோ இது? நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் இப்படி கூலா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்க பேரை கின்னஸ் புக்ல எழுத வேண்டியதுதான். கின்னஸ் புக்லலாம் இந்த கேட்டகரி இல்லையா சார்? அந்த கேட்டகரி என்னவோ நானே உருவாக்குறேன்ப்பா. சரி ஓகே ப்ரோ, உங்க பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும்ல. தாதா தாதா தாதா, இந்த போலீஸோட பேச்செல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவர் பேச்சில் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சார், அல்வா சாப்பிடுறீங்களா? ஏய் அப்தல், உனக்கு தெரியாதா டாக்டர், லாயர், போலீஸ்க்கு போய் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? அந்த மாலு குட்ஸ் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியலனா, அதுல உனக்கு சுத்தமா நாலேஜே இல்லனா, அப்ப யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு தானே. அந்த லாபம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும் சொல்லு? உனக்கா இல்ல எனக்கா? இன்டெலிஜென்ட். நான் என்னுடைய பிசினஸ் டேட்டா மொத்தத்தையும் உனக்கு நான் அப்புறமா தர்றேன். அப்புறம் கொடு, நோ ப்ராப்ளம். டொனேஷன்ல கேஷா கொடுக்க கூடாது அங்கிள். உங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு அந்த பயமே இல்ல. அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி. தேங்க்யூ ப்ரோ. இனி நீங்களே பாப்பீங்கல்ல. பாருங்க, உங்களுக்கு போக வழியிலேயே பாக்கெட் மணி கிடைக்கும். உங்களோட வேலையை நீங்க காப்பாத்திக்கோங்க. நிச்சயமா. அப்போ வட்டா வரேன் பாய். நல்ல மனுஷன். சரியான ஆளா இருப்பான் போல. அவனோட பேச்சு எதுவுமே சரியா இல்ல. நீங்க அந்த எஸ்ஐக்கு உங்க பிசினஸ் டேட்டாவை கொடுக்காதீங்க. என்ன பார்த்தா முட்டாளாவா தெரியுது? இரும்ப வச்சுதான் இன்னொரு இரும்ப அறுக்க முடியும். அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க சுத்துறா. இங்க பாருப்பா, ஒரு சில நேரங்கள்ல நீ என்ன பேசுற, என்ன செய்யறன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டென்ஷனா வேற இருக்கு. புரியுதா? ஆமா, நீங்க என் அப்பா மாதிரி தானே. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நேரத்தை வீணடிக்காத தம்பி. வர வர நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. எஸ்ஐயோட பொண்ணு பிரியந்திய கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? உனக்கு அப்படி பிடிச்சிடுச்சா? மாமா, நான் உங்களோட பேச்ச கேட்டு வளர்ந்த பையன். நீ உண்மையிலேயே புத்திசாலி தான்ப்பா. மாமா, உங்க ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்க் அவுட் பண்ணிடலாம். என்னது? நான் உனக்கு இப்ப என்ன ஐடியா சொன்னேன்னு சொல்ற? நான் பிரியந்திய கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, அவ என்னோட வாழ்க்கைய பூரா கெடுத்து விட்டுருவா மாமா. அப்புறம் நீங்க ஒரு ஓரமா உட்காந்து பாக்கு வெத்தலை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உனக்கு என்னப்பா வித்தியாசமெல்லாம் புரியுது? அது அப்படிதான். நான் உங்க வளர்ப்புல வளர்ந்தவன்ல மாமா. அதனால கேட்டுக்கோங்க. பிரியந்தியோட அப்பா, அதான் போலீஸ் அங்கிள், ஏதோ ஒரு காரணத்தால தான் அவரு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவளோட மிஸ்டேக்ஸ் நம்ம மாத்திட்டா அவளை விட நல்ல பொண்ணு யாருமே கிடைக்க மாட்டாங்க.
போதும் நிறுத்து. இன்னைக்கோட இந்த கல்யாண பேச்ச இதோட நாம நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆ, சரி. நாம அங்க போயிருவோமா? அதுக்கப்புறம் யாரு கண்ணிலையும் பட மாட்டோம். புரிஞ்சுதா? சார். சார், மிஸ்டர் ஆசிஸ் உங்களை வர சொன்னார் சார். போலாம். சார், நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் சொன்ன முக்கியமான வேலையை செய்யறதை விட்டுட்டு நீ பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்காக போயிட்டியா? அப்புறம் இங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கற இல்ல? நோ சார், நான் உங்க பார்ட்டியில தான் ஜாயின் பண்ண விரும்புறேன். உங்க ஃபேமிலி மெம்பர் ஆக விரும்புறேன் சார். சார், இவன் முதல் தடவை உங்க பொண்ணை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறான். ஷட் அப். நாளுக்கு நாள் உன்னோட கலாட்டா அதிகமாயிட்டே இருக்கு. நீ எப்படி நினைச்ச? உன்ன மாதிரி ஒரு டிஸ்ஆனஸ்ட் போலீஸ் ஆபீசருக்கு என் பொண்ணை கொடுப்பேன் எப்படி நினைச்ச? சார், டிஸ்ஹானஸ்டான நாங்க உங்களை மாதிரி ஹானஸ்டான பர்சனுக்கு தான் செல்யூட் பண்ணணும் சார். சார், எங்க அங்கிள் சொன்னாரு, கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா பிரியந்திய மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னாரு. எங்க மாமா தான் எனக்கு எல்லாமே. நோ வே சார். பட் ஐ ஹேவ் எ வே. 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு நான் டிரான்ஸ்ஃபர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. மிஸ் ஆனா ஷூட் பண்ணுங்க. பட் கல்யாணம்ங்கிறது ஃபைனல் சார். கெட் லாஸ்ட். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மாமா, நான் தான். நான் என்ன நினைச்சேன்னா எங்க மாமனார் இன்டெலிஜென்ட்னு. ஆனா அவர் அப்படி கிடையாது. என்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் மாப்பிள்ள கிடைச்சாலும் அவரு ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த பாருப்பா, உன் மாமனாரை யாருன்னு நினைச்ச? நீ நினைக்கிற மாதிரி அவரு சாதாரண ஆள் கிடையாது. அதனால நீ அவரை குறைச்சி எடை போடாத. ஏ பதால், ஒரு கப்பு டீ கொண்டு வா போ. பாப்லு சார், பாப்லு சார், அந்த திருட்டு பசங்க காலையில என் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை காலி பண்றதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போனாங்க. ஒருவேளை போகலன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க. உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எவிடன்ஸ் இல்லாம நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்க முடியாது. முதல்ல கிளம்பு. இங்க பார் பப்ளு, என்ன ஆச்சு? அது வந்து சார், சார், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சிருக்கேன். என் நிலத்தோட ஓனர் வேற ஒருத்தர். ஆனா இந்த ரவுடி பசங்களோ நான் இப்ப அந்த இடத்த காலி பண்ணலன்னா என்னையும் என் குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சிருவேன்னு மிரட்டுறாங்க. நான் எத்தனையோ தடவை இந்த சார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா இவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்ல. உங்ககிட்ட லேண்ட் பேப்பர்ஸ் இருக்குல்ல? இருக்கு. நான் என்னோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் பாக்குறேன். பப்ளு சார், அவரோட அட்ரஸ் கொஞ்சம் எழுதிக்கோங்க. பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். நீ கொஞ்சம் வெளில இருப்பா, நான் இப்ப உடனே வரேன். சரி சார். இங்க பாருப்பா, நான் ஏன் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு உனக்கு இன்னும் புரியவே இல்லையா? எதுக்கு வாங்கல? அந்த லேண்டு சேட்டோட தம்பி டிட்டுவோடதுப்பா. அந்த சேட்டோட தம்பி டிட்டுவோடதா? ஆமா. எதுக்காக முன்னாடியே சொல்லல? வாங்க, நம்ம உடனே போலாம். சார், இந்த வாட்டி கலக்கலா இருக்க போகுது. ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் எஸ்ஐ சார்.